ஜல்லிக்கட்டு காளைகளின் கொம்புகளில் ஹாரன் புஷ், வீரர்களின் உயிரிழப்பை தடுக்க புதிய ஏற்பாடு என்று தகவல். ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்கள் காயமடைவதையும் உயிரிழப்பதையும் தடுக்க மாடுகளின் கொம்புகளில் ரப்பர் அல்லது பிளாஸ்டிக்காலான பாதுகாப்பு கவசம் பொருத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழர்களின் ஜல்லிக்கட்டு உலக ஃபேமஸ் என்பது அனைவரும் அறிந்த விஷயமே. இது விளையாட்டு மட்டுமல்லாமல் தமிழர்களின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ளது. பொங்கல் பண்டிகையின் போது நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை காண்பதற்காக உலகம் முழுவதும் இருந்து பார்வையாளர்கள் வருவதும் உண்டு. முக்கியமாக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு ஆகிய ஊர்களில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக புகழ் பெற்றவை. தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும், தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா பகுதிகள் மட்டுமன்றி தமிழகம் முழுவதும் 350க்கும் மேற்பட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அரசின் சார்பில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரத்தில் 15ஆம் தேதி பொங்கல் திருநாளன்று நடத்தப்பட உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காளைகளை அதன் உரிமையாளர்கள் தீவிர பயிற்சிகளை அளித்து வருகின்றனர். அதேபோல காளையர்களும் தீவிரமாக தயாராகி வருகின்றார்கள். இந்நிலையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் காயங்கள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுக்க காளைகளின் கொம்புகளில் ரப்பர் அல்லது பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு கவசமான ஹாரன் புஷ் என்ற சாதனத்தை பொருத்துவதற்காக தமிழக அரசும் விலங்குகள் நலவாரியமும் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அவனியாபுரத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டுகளில் 55 முதல் 60 காளைகள் வரை மட்டுமே போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மதுரை மாவட்டத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் 9 காளைகளும் 950 மாடுபிடி வீரர்களும் காயமடைந்தனர். தமிழகம் முழுவதும் சுமார் 8000 பேர் காயமடைந்துள்ளனர். எனினும் இந்த புதிய திட்டத்தை ஜல்லிக்கட்டு விழா அமைப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனரா, அதனை ஆதரிக்கின்றார்களா போன்ற எந்த ஒரு விவரங்களும் வெளியாகவில்லை.